Hi friends, welcome back to my channel. நம்ம from Bum to Baby சேனல்ல நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்லாம் வருது நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துனீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து கூட ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் ட்ரைமஸ்டர் பற்றிலாம் பார்க்க போகிறோம். செகண்ட் ட்ரைமஸ்டர்னால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா 4 to 6 month வரைக்கும் இருக்குதா செகண்ட் ட்ரைமஸ்டர் நம்ம சொல்லுவோம். நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், உங்கள் பாடியில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்கும் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கும் பேபிக்கும் ஒரு கோல்டன் பீரியட் நம்ம சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் எக்ஸைட்டிங் ஜர்னி டுகெதர். பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ப்ரெக்னன்சியோட செகண்ட் ட்ரைமஸ்டர் இஸ் ஃப்ரம் வீக் 13 to வீக் 28ன்னு சொல்லுவாங்க. இது மிடில் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி. இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டருக்கும் தேர்ட் ட்ரைமஸ்டருக்கும் இடைப்பட்ட அந்த ட்ரைமஸ்டர் தான். இதில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி டைமிங்லலாம். பட் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் ஆஹா இப்படிலாம் நடக்குமா அந்த மாதிரிலாம் இருக்கும். பார்க்கலாம். இப்போது பேபி ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் இந்த ஸ்டேஜில் தான். ஓகேங்களா? மாம் ஃபிசிக்கலாக அண்ட் எமோஷ்னலாக ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் ஒரே வாமிட்டிங் இருக்கும், அப்புறம் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரிலாம் இருந்திருக்கும். இதில் அப்படிலாம் இருக்காது, கொஞ்சம் நீங்கள் பிரிஸ்க் ஆயிடுவீங்க. ஸோ அதான் செகண்ட் ட்ரைமஸ்டர் நம்ம சொல்லுவோம். கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பீரியடில் நீங்கள் உங்கள் பேபிக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, நீங்களாவே கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஸ்டேஜ் தான் செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், வீக் 13 to 16 நம்ம வீக்லி வைஸ் பார்க்கலாம். இந்த வீக்கில் பேபி ஸ்கின் தின்னாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்புறம் என்ன டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும், ஃபுல்லாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் தான். அப்புறம் பேபியோட நெயில்ஸ் கூட க்ரோத் ஆகும் இந்த டைமிங்கில் தான். கொஞ்சம் வயர்லாம் கொஞ்சம் ஊறுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் முடின்னு சொல்லுவாங்க, சில பேர் நெயில்ஸ்னு சொல்லுவாங்க. எனக்கும் ஊறுச்சு. என் பேபிக்கு வந்து நெயில்ஸ் ரொம்பவே இருந்துச்சு, அவ்வளோ ஹேர்லாம் இல்லை. ஸோ அதுதான். அப்புறம் பேபி டீத்தில் கம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். டீத்தோட கம்ஸ்லாம் இருக்குங்களா, அது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பேபியோட போன்ஸ்லாம் ரொம்ப ஹார்டாக ஆரம்பிக்கும். அப்புறம் ஜாயின்ஸ்லாம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். மூவ் பண்ணுறதுனா பேபிஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க அந்த டைமிங்லாம், அதனால. அப்புறம் என்னதுன்னா வீக் 17 to 20 பேபி மூமெண்ட்ஸ் ரொம்பவே ஆக்டிவ் ஆகும். அந்த 17-20 வரும்போது ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஏதோ வயதுக்குள்ளே நம்ம மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிக்ஸ்லாம் நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்மால் மூமெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண நம்மளே ஆரம்பிப்போம். என்னடா இது, ஏதோ நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ள ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. தண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க, அப்போ கொஞ்சம் ரவுண்ட் அடிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தோணும், இனிமேல் தான் தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. அது நல்லாவே இருக்கும், இந்த மூமெண்ட்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் ஹேர் அண்ட் ஐப்ரோஸ்லாம் அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். பேபியோட ஹியரிங் சென்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். இப்போ நீங்கள் கையில் பேங்கிள்ஸ் போட்டுட்ருவாங்க 7 monthலலாம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது 7 monthமே இந்த அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் 6 monthல இருக்கும்போது நிறைய பேர் 5 monthலாம் பேங்கிள்ஸ் போட்டுருவாங்க. கொலுசெல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சில பேர்லாம் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த சவுண்ட்ஸ்லாம் பேபிஸ் கேட்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ ஹியரிங் சென்ஸ்லாம் ரொம்பவே தெரிய ஆரம்பிச்சிடும் குழந்தைங்களுக்கு. ஸோ அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி உங்கள் வாய்ஸை வந்து நல்லாவே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று டக்குன்னு நீங்கள் சைலண்ட்டாக இருந்து கற்றுனீங்க அப்படின்னா அவங்க ஒரு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேபி வந்து நம்மளோட வாய்ஸை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேபி ஹார்ட் பீட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பட்டன்னு அடிக்கும், அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், வீக் 21 to 24 நம்ம பார்க்கலாம். பேபி வெயிட் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பேபி சைஸ் அரௌண்ட் 1.5 pounds கிட்ட இருக்கும். பேபியோட லங்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேபி ப்ராக்டிஸ் ப்ரீத்திங் கூட பண்ணும். அந்த பேபி வந்து ப்ரீத் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது அப்படின்னா வீக் 25 to 28 கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தேர்ட் ட்ரைமஸ்டர் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், பேபி பிரெயின் வந்து ஃபாஸ்ட் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில். பிரெயின் நான் சொல்ல வரேன். இப்போது பேபி மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்பவே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ப்ரெடிக்டபிளாக இருக்கும் நமக்கு சொல்லப்போனால்.
நம்ம மூவ் ஆகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஓகே சாப்பிடாம இருக்கோம், டக்கு போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி தோணும். அப்புறம் ஐஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்டேஜில் பேபி லைட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ லைட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் இந்த டைமிங்கில் போய் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெயிலில் போய் நில்லுங்கலாம் சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதெல்லாம் பண்ணணும் நம்ம. அப்புறம் பேபியோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் ஃபேட் லேயர்ஸ்லாம் ஸ்லோலி ஆட் ஆகும். பேபியோட வெயிட் நம்ம சாப்பிட்றத பொறுத்து அந்த ஃபேட்லாம் ஆட் ஆக ஆரம்பிக்கும், அந்த லேயர்ஸ்லாம் ஆட் ஆக ஆரம்பிக்கும். பை வீக் 28 பேபியோட வெயிட் 2.5 to 3 pounds அப்ராக்சிமேட்டாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அந்த சாப்பாடு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு குழந்தைங்க வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் இதை கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பாடுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அதை கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னோட பர்சனலாக நான் சொல்லுவேன், நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கம்பேர்டு டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். ஓகேங்களா, இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் வெயிட் கெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்தி வெயிட் கெயினாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றத உங்களுக்கு வந்து வெயிட் கொடுக்கும். ரொம்பலாம் வெயிட் போடுவீங்கன்னா சொல்ல முடியாது. ஆவரேஜாக ஒரு 4 to 6 kgs கிட்ட வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆவீங்க வெயிட் கெயின்லாம். ஸோ வந்து பேனிக்லாம் ஆக வேண்டாம், இது நார்மல் தான். அப்புறம் லெக் கிராம்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். கால்லாம் வந்து ஒரு மாதிரி நைட் டைம்லாம் அந்த ஒரு மாதிரி பெயினாலாம் ஃபீல் பண்ணுவீங்க. டக்குன்னு அந்த லெக்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி நான் வந்து கண்டிப்பாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெயின்லாம் நைட்டு தூங்கி எழுந்துச்சி காலைல எந்திரிக்கும் போது டக்குன்னு நமக்கு பாத்ரூம் எதுக்காவது போக வரும்போது நம்மளால் எந்திரிக்கவே முடியாது, ஒரு மாதிரி ஸ்டக்காகி நின்றும் காலை. எனக்குலாம் இதெல்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்து ஹார்ட் பர்ன் நடக்கும், ஒரு மாதிரி நெஞ்சிரிச்சலாக இருக்கும். பிகாஸ் பேபி க்ரோத் நல்லா இருக்கும்போது டைஜஷன் வந்து ஸ்லோவாகும். பேபி வந்து க்ரோத்தாக நம்ம சொல்ல வரேன். நமக்கு வந்து சாப்பிட்டா ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சாப்பிடவே நெஞ்சுக்கிட்ட நிற்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க, வாமிட்டுற மாதிரியும் இருக்கும். அப்புறம் வந்து என்னதான் அப்படின்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஸ்கேன் வந்து எடுக்கணும். ஸோ டாக்டர் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அனாமலி ஸ்கேன் எடுப்பாங்க. வீக் 18 to 22 எடுப்பாங்க. பேபி அது எதுக்கு எடுக்கிறாங்கன்னா பேபியோட ஆர்கான்ஸ் எல்லாம் நார்மலாக டெவலப் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் எடுப்பாங்க. ஆர்கான்ஸ்னால் என்னது கேட்டிங்கன்னா உடல் உறுப்புகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் கரெக்டாக வந்து டெவலப் ஆகிருக்கா அது கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் எடுத்துருங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன எடுப்பாங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் குளுக்கோஸ் டாலரன்ஸ் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டெஸ்ட் எடுப்பாங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே எடுப்பாங்க. அது என்னது அப்படின்னா அந்த டயபெட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா, ரெகுலர் செக்அப் பண்ண போனதுக்கு எடுத்து பேபி க்ரோத் அண்ட் மாம்ஸ் ஹெல்த் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் டிப்ஸ் ஃபார் த செகண்ட் ட்ரைமஸ்டர். நான் டிப்ஸ் கொடுக்குறேன், நான் பண்ண எல்லாத்தையுமே உங்களுக்கு டிப்ஸாக நான் தரேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை தான் சொல்லுவேன், நான் பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க, டைரி இன்க்ளூட் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, டயட் ஃபார் த ப்ரெக்னென்சி அந்த இதுக்கெலாம் போட்டிருக்கேன். நான் வந்து கார்ட்டில் கொடுத்துருக்கேன், மேலே கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா, அதில் எல்லாமே என்னென்ன சாப்பிட்ணுன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் அயன் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டே ஆக்டிவாக இருங்க. லைட் வாக்கிங் ஆர் ப்ரெக்னென்சி யோகா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, லைட்டாக வாக் பண்ணுறது. அப்புறம் ப்ரெக்னென்சி யோகா பண்ணுவாங்க. யோகானா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுலாம் கிடையாது, நார்மலாக வந்து ப்ரீத்திங் பண்ணுவாங்க, இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், யோகா பண்ண வேண்டாம். நார்மலாக உட்காந்து நம்ம வந்து ப்ரீத்திங் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருங்க. டெய்லி 8 to 10 glasses வந்து வாட்டர் குடிங்க. உங்களுக்கும் நல்லது, உங்கள் பேபிக்குமே நல்லது. அப்புறம் என்னது அப்படின்னா ஸ்லீப் பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஸ்லீப் பண்ணுங்கள். ஃபார் பெட்டர் பிளட் ஃப்ளோ டு பேபி. உங்கள் பேபிக்கு வந்து நல்லா பிளட் வந்து ஃப்ளோ ஆகும் நீங்கள் லெஃப்ட் சைடில் படுத்தீங்க அப்படின்னா. அப்புறம் எங்கள் பாட்டிமார்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
நீங்கள் ஒன் சைடாக படுக்காமல் ஸ்ட்ரைட்டாக படுத்தீங்க, இல்லைன்னா அப்படி எந்திரிச்சு உட்காராமல் படுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து கொடி சுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த கொடி சுத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அப்படி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி சுற்றி அவங்க அசால்ட்டாக அவங்க வாட்டி கேர்லெஸ்ஸாக படுத்ததுனால இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபேக்கான்னு எனக்கு தெரியாது, பட் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். லெஃப்ட் சைடில் தான் தூங்குவேன் நான். ஸோ நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேபிக்காக வேண்டி தானே சொல்கிறோன்னே. எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா நார்மல் டெலிவரியில் பிரச்சனை ஆயிரும். நீங்கள் வந்து சி செக்ஷன் போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த கொடி சுற்றிருச்சு அப்படின்னா, அதுக்கு சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பாண்ட் வித் யுவர் பேபி. ஓகேங்களா, பேபி வாய்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது டெய்லி சாஃப்டாக பேபி கூட வந்து நீங்கள் வந்து பேசுங்க. ஓகேங்களா, சாஃப்டாக ஹாய் டியர், குட் மார்னிங் இந்த மாதிரிலாம் பேசுங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களே வந்து மூமெண்ட் கொடுப்பாங்க. இப்போது நம்ம ஒரு விரலை வச்சு நம்ம ஸ்டொமக்கில் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களும் மூவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்கள். சாஃப்டாகவே நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மட்டும் நான் சொல்ல வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மேபி உங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபீல் ஃப்ரீயாகவே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்திருக்கு, இது நீங்கள் எனக்கு இதை சொல்லவே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ உங்கள் பேபி ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் இந்த டைமிங்கில் சொல்லியாச்சு. நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் உங்கள் ப்ரெக்னென்சி ஜேர்னி ஸ்மூத்தாக போகும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பலாம், தைரியமாக நம்பலாம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் உங்கள் ஃபோனுக்கு வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் 3rd ட்ரைமஸ்டர் பற்றி பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.